ராஜவசியமை. தேவதாவசியமை தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எப்படி செய்யணும்னு சொன்னேன்னா சொல்ல போகிறது இல்லை. சரிங்களா? ஏன்னா அது மாந்திரிக ஆசிரியர் பயிற்சி வரையில் வேணால் சொல்லி விட்டுப்பேன். இதே நீங்கள் மாத்திரை அடுத்தவங்களுக்கு நீங்கள் மாந்திரிகம் சொல்லி கொடுக்குறதா இருந்தால் எல்லோரும் இப்போ உடனே அதை கற்றுக்கிறதில்ல. இப்போ நம்ம படிக்கணும்னா செய்யலாம். அடுத்த ஆசிரியர் நீங்கள் என்ன மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா, அது மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதா இருந்தால் என்ன பண்ணலாம், ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கலாம். அதில் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால் இப்போ அது உங்களுக்கு தேவையில்லை. இந்த ராஜவசியமை இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஈஸி. நீங்களே என்ன பண்ணிக்கலாம், செய்துக்கலாம். சரிங்களா? இதை எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆழம் எழுது தெரியுமா? ஆமாம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. ஏன்னா நான் வைத்தியத்துக்குரிய நாள் என்ன சொல்லியிருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை. அதனால் என்ன பண்ணுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு ஆழம் விழுத போய் அருவா எடுத்துக்கிட்டு போங்க. ஆழம் விழுது எங்கே தூங்குதோ ஆழம் விழுத பிடிச்சிக்கிட்டு ஒரு அருவாளில் வெட்டி கொண்டு வந்து எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு வெட்டி கொண்டு வந்து பொடி பொடியாக நறுக்கி காயப்பட்டுருங்க. ஒரு வாரம் வெட்டலாம். சரியா? பொடி பொடியாக நறுக்கி காய போட்டுருங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் காஞ்சி போயிடும்.